வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து இந்த நார்மலைசேஷன் ப்ராசஸ்னா என்ன, அது எப்படி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு டீடைல் தான் நான் கொடுக்க போறேன். ஏன் அப்படின்னா இப்ப நடந்த ரயில்வே குரூப் டில வந்து இந்த நார்மலைசேஷன் ரயில்வே எக்ஸாம்ல ஃபுல்லாவே நார்மலைசேஷன் ப்ராசஸ் தான் பண்றாங்க. ஸோ குரூப் டில நிறைய குளறுபடி நடந்திருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க, ஸ்கேம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுல இந்த நார்மலைசேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது, ஏன் இந்த நார்மலைசேஷன் ப்ராசஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்ல மட்டும் இல்ல, நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல வந்து இந்த ப்ராசஸ் தான் இருக்கு. அதாவது கேட் எக்ஸாம் அந்த மாதிரி எக்ஸாம்ல கூட இந்த ப்ராசஸ் தான் வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ இதோட போஸ்டிங்கிறது வந்து 1,00,000க்கும் கம்மியான போஸ்டிங் தான் இந்த குரூப் டில சொன்னாங்க. பட் அப்ளை பண்ணது பாத்தீங்கன்னா பல லட்சம் பேர், 1 கோடி கிட்ட வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. சோ அவ்வளோ பேரையும் அவங்க வந்து என்ன பண்ணணும், ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த நார்மலைசேஷன் ப்ராசஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஏகப்பட்ட ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஒரே நாள்லயே பாத்தீங்கன்னா 3 ஷிஃப்ட் நடந்திருக்கு. 3 ஷிஃப்ட் 4 ஷிஃப்ட்லாம் நடக்கும்போது, அது மட்டும் இல்லாம அந்த எக்ஸாமே பாத்தீங்கன்னா 1 மாசம் அந்த ரேஞ்சில வந்து எக்ஸாம் நடந்திருக்கு. சோ அவ்வளோ பேரையும் அவங்க வந்து கன்சிடர் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஒரு ஷிஃப்ட்ல வந்து கொஸ்டின் வந்து ஈஸியா இருக்கும், இன்னொரு ஷிஃப்ட்ல வந்து கொஸ்டின் ரொம்ப கஷ்டமா இருக்கும், இன்னொரு ஷிஃப்ட்ல மாடரேட்டா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது எல்லாத்தையுமே ஒரே மாதிரி கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ப்ராசஸே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ், நிறைய செக்ஷன்ஸ்ல வந்து மார்க்கை வந்து கன்சிடர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரா மார்க்னா என்ன, நம்ம வந்து இப்போ 100 கொஸ்டின் இருக்குன்னா அதுல 70 கொஸ்டின் வந்து நான் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கேன். அது அப்படி இல்ல, 100 கொஸ்டின்ல 70 கொஸ்டின் தான் நான் ஆன்சரே பண்ணிருக்கேன். ஓகேவா, இந்த 70 கொஸ்டின்ல ஆன்சர் பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த 70 கொஸ்டின்ல ரைட்டான கொஸ்டின் எவ்வளவு, ராங்கான கொஸ்டின் எவ்வளவு அதை பார்க்கணும். ஏன்னா இங்க வந்து பெனால்டி இருக்கு, ராங்கான கொஸ்டினுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. இப்ப 70 கொஸ்டின்ல 58 கொஸ்டின் நான் கரெக்டா பண்ணிருக்கேன், 12 கொஸ்டின் வந்து ராங்கா பண்ணிருக்கேன் அப்படின்னு வைங்களேன். 58 கொஸ்டின் கரெக்ட், தப்பானது வந்து 12. இப்ப இந்த 12க்கு நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. எப்படி, ஒரு கொஸ்டினுக்கு 1/3 மார்க் அப்படின்னா 12 கொஸ்டினுக்கு வந்து 1/3 பெருக்கணும்னா 4 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் போகும். நெகட்டிவ் மார்க்கிங் 4 மார்க் எதுல இருந்து குறைப்பாங்க, நம்ம கரெக்டா எழுதுனதுல இருந்து 4 மார்க் போயிடும். சோ 58ல இருந்து 4 போச்சுன்னா 54 மார்க். இதுதான் என்னோட ரா மார்க். ஓகேவா, சோ ஆக்சுவல் மார்க் நான் வாங்கின எக்ஸாம், நான் எழுதின எக்ஸாமுக்கு எனக்கு கிடைச்ச ஆக்சுவல் மார்க் 54 மார்க்ஸ். இதுவும் நார்மலைசேஷன் மார்க்கும் டிஃபரெண்டா இருக்கும். மேபி நார்மலைசேஷன் இதை விட அதிகமா வரலாம், இல்லனா இதை விட கம்மியா வரலாம். அது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரா மார்க்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆன்சர் பண்ணதுல இருந்து ராங்கான கொஸ்டின் எவ்வளவோ அதுக்கான நெகட்டிவ் மார்க்கிங்க வந்து கழிச்சிருவாங்க. கழிச்சிட்டு நமக்குரிய ஆக்சுவல் மார்க் என்னவோ அதுதான் ரா மார்க். அடுத்து ஆவரேஜ் மார்க் கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 4 ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் நடக்குதுன்னா அந்த 3 ஷிஃப்ட்லயும் எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க, எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்காங்களோ அதோட ஆவரேஜ். இது வந்து 2 கேட்டகரிக்கு கண்டுபிடிப்பாங்க. ஒன்னு வந்து இந்த 4 ஷிஃப்ட்லயும் டாப் மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா, டாப்ல ஒரு 3 பேர் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் சும்மா ஒரு ஜென்ரலா சொல்றேன். அவங்க வந்து ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஏகப்பட்ட பேர் எழுதும் போது ஒரு 100 பேர் டாப்ல 100 பேர் எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாப்பாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் பாப்பாங்க. பார்த்து இப்ப ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா 70 மார்க். ஓகேவா, சோ 70 மார்க் வாங்கியிருக்காங்க. செகண்ட் ஷிஃப்ட்ல வந்து 60 மார்க் தான் டாப் மார்க். தேர்ட் ஷிஃப்ட்ல வந்து 55 மார்க் டாப் மார்க். ஷிஃப்ட் 4ல வந்து 65 மார்க் தான் டாப் மார்க். சோ இப்படி ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் டாப் மார்க்ஸ் எவ்வளவு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிப்பாங்க. சோ ஒன்னு வந்து இந்த டாப் மார்க் எடுத்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஆவரேஜ் மார்க். இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஷிஃப்ட்ல எத்தனை பேர் எழுதியிருக்காங்களோ அத்தனை பேரோட மார்க்ஸுக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா, சோ இந்த ஆவரேஜ் எதுக்காக அப்படின்னா, இப்ப வந்து ஒரு ஷிஃப்ட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப 70 மார்க் டாப் மார்க் எடுத்திருக்காங்க, கண்டிப்பா அந்த ஷிஃப்ட் வந்து ஈஸியான ஷிஃப்டா இருக்கும். அதே இது 55 எடுத்திருக்கும் போது அந்த ஷிஃப்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமானதா இருக்கும். இப்ப 60 எடுத்திருக்காங்கன்னா கொஞ்சம் மாடரேட் ஆனதா இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கும்போது ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது என்ன, ஆவரேஜ்னா என்னது, ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்காக தான் இந்த ஆவரேஜ் மார்க்ஸ் எடுக்கிறாங்க. ஆவரேஜ் மார்க் வந்து எல்லா ஷிஃப்ட்லயும் எடுத்தவங்களோட மார்க்குக்கு ஆவரேஜ் எடுப்பாங்க. அதே மாதிரி டாப் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்களே, டாப் மார்க் கேண்டிடேட்ஸோட ஆவரேஜ் மார்க்கும் எடுப்பாங்க. இந்த மாதிரி 2 செட் ஆஃப் ஆவரேஜ் மார்க்ஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நார்மலைஸ்டு மார்க்குக்கு வரும். இந்த நார்மலைஸ்டு மார்க்குக்கு ஒரு ஃபார்முலா வந்து இந்த தடவை தான் என்டிபிசி எக்ஸாம்ல தான் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து நாங்க நார்மலைஸ்டு மார்க் கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய
ஃபார்முலா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நான் சொன்ன மாதிரி ஆக்சுவல் மார்க், ஆக்சுவல்ங்கிறது உன்னோட ரா மார்க், நீ எழுதின ஷிஃப்ட்ல நீ எடுத்த ஆக்சுவல் மார்க். இப்ப 70 மார்க் எடுத்திருக்காங்க, ஆக்சுவல் மார்க் 70 எடுத்திருக்காங்க அப்படின்னு வைங்க. ஆவரேஜ் மார்க் ஆஃப் டாப் ஸ்டூடெண்ட், நான் சொன்னேன் இல்லையா, எல்லா ஷிஃப்ட்லயும் இருக்கக்கூடிய டாப் ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க். அடுத்து ஆவரேஜ் மார்க் ஆஃப் ஆல் ஷிஃப்ட், எல்லா ஷிஃப்ட்ல இருக்கக்கூடிய எல்லா கேண்டிடேட்ஸும் எழுதுனா ஆவரேஜ் மார்க், அதையும் கன்சிடர் பண்றாங்க. அடுத்து நீ எந்த ஷிஃப்ட்ல எழுதிருக்கியோ அந்த ஷிஃப்டோட டாப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களோட ஆவரேஜ் மார்க். அப்புறம் நீ எழுதின ஷிஃப்ட்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க். ஸோ இவ்வளவும் கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கு அந்த நார்மலைசேஷன் பண்ணி என்ன வருது, 62 அப்படிங்கிற மார்க் வருது. வந்து ஒவ்வொருத்தரையும் கன்சிடர் பண்ணி எடுக்கிறதுனால நமக்கு நார்மலைஸ்டு மார்க் வருது. ஸோ இவ்வளோ ப்ராசஸ் தான் வந்து பண்றாங்க. இதுதான் வந்து நார்மலைசேஷன் ப்ராசஸ். ஸோ நம்ம எடுத்த மார்க்குங்கிறது இன்னொருத்தர் எடுத்த மார்க்கை வச்சுதான் நமக்கு நார்மலைஸ்டு மார்க் வருது. அந்த அந்த கொஸ்டினோட டிஃபிகல்ட்டியை பொறுத்து வருது, அவங்க எவ்வளோ டாப் மார்க் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்கள பொறுத்து இருக்கு, கம்மியான மார்க் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்கள பொறுத்துக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஒவ்வொருத்தரும் எடுத்த மார்க்கையும் பொறுத்து தான் நமக்கு வந்து நார்மலைஸ்டு மார்க் வருது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நடக்குது, ஆர்ஆர்பி குரூப் டில நடந்திருக்கு. பட் இதுல என்ன குளறுபடி நடந்துச்சுன்னு தெரியல. மேபி சிஸ்டம்ல பிரச்சனையா, இல்ல சாஃப்ட்வேர் பிரச்சனையா, இல்ல வேற எதுவும் ஆளுங்க வந்து பண்ண பிரச்சனையா அப்படிங்கறதுன்னு தெரியல. சோ நிறைய பேத்துக்கு வந்து அந்த நார்மலைஸ்டு மார்க் வந்து அதிகமா வந்திருக்கு. அதாவது 100க்கும் அதிகமா வருது, 99 வந்திருக்கு, 999 வந்திருக்கு. சோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய மார்க்ஸ் வந்திருக்கு. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா ரயில்வே தரப்புல இருந்து, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேல இருந்து இல்ல இதெல்லாம் ஃபேக் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி ட்வீட்டும் பண்ணிருக்காங்க. நார்த் இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, இதுல வந்து நிறைய வந்து பிரச்சனை நடந்திருக்கு, இதுக்கு வந்து நீங்க எங்களுக்கு சரியான தகவல் சொல்லணும் அப்படின்னு. ஸோ அதோட ட்வீட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்வீட் பண்ணிருக்காங்க, அதுக்காக வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே பண்ண ரிப்ளை தான் இது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹை ஸ்கோர் வாங்கினவரோட மார்க் ஷீட்டை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மார்ஃபிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை தான் வந்து 99 சம்திங்னு எடிட் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் இதுதான் உண்மையான மார்க், 92 பாயிண்ட் சம்திங் தான் வந்து உண்மையான மார்க். ஸோ இந்திய ரயில்வே சிஸ்டம் ரெக்ரூட்மெண்ட் சிஸ்டம் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் வந்து இந்த மாதிரி மிஸ்கைட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ட்வீட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து அந்த மாதிரி அதிகமாக மார்க் இருக்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா சண்டிகர், கொல்கத்தா, பாட்னா, ஸோ இந்த ஏரியாஸ்ல எல்லாம் வந்து மார்க் வந்து அதிகமாக இருக்குன்னு நிறைய ட்வீட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடியவருக்கு வந்து 999 அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதுன்னு தெரியல. பட் இதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக ரயில்வே மினிஸ்ட்ரி தான் சொல்லணும், வேற யாருமே சொல்ல முடியாது. ஸோ அவங்க தான் வந்து இதை வந்து கிளாரிஃபை பண்ணணும். ஸோ இதுக்காக நிறைய போராட்டங்கள்லாம் வந்து நார்த் சைடு பண்ணுறாங்க. நம்மளும் வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்க்கோ இல்லை பெரிய அதே மாதிரி பியூஷ் கோயல் அவரை கூட இன்க்ளூட் பண்ணி ட்வீட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவாலை இன்க்ளூட் பண்ணி ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமே இந்த எக்ஸாமை திருப்பி ரீஅரேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து முடியாத காரியம் தான். ஏன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ நாட்கள் நடந்த எக்ஸாமை திருப்பி கேன்சல் பண்ண மாட்டாங்க, திருப்பி வைக்கவும் முடியாது. ப்ராக்டிக்கலாக அது வந்து நாட் பாசிபிள் தான். ஆனால் என்ன பண்ணலாம்னா, ரிவைஸ் பண்ணி திருப்பி அவங்க மார்க் வந்து வெளியிடலாம், இல்லை இதுதான் கரெக்டும் அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டோட முடிவு தான். ஸோ நம்மளும் என்ன பண்ணலாம்னா, ட்வீட் பண்ணி கேட்கலாம். ஸோ இந்த இதுக்கான சால்வ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு மெயில் பண்ணலாம். ஸோ அதுதான் நம்மளோட தரப்புலேருந்து பண்ண முடியும். இனி அது அப்படி இல்லை அப்படின்னா அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். மேபி இது வந்து பெரிய இஷ்யூ ஆச்சுன்னா இனி அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், எதுவுமே வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து நம்மளோட ஜோன் சென்னை ஜோன்லலாம் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஏன் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதிகமாக அதில் வந்து ஆர்வம் காட்டுறது கிடையாது ரயில்வே எக்ஸாமில். பட் இந்த இயரில் வந்து நிறைய பேர் வந்து சென்னை ஜோனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இனி நெக்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அப்ளை பண்ணும்போது அவங்க வந்து நம்மளோட ஜோனுக்கு வந்து
வர முடியாது. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம இன்னும் வந்து ரயில்வே எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ணி எழுத ட்ரை பண்ணணும். அதுதான் வந்து இதுக்கு ஒரு முடிவாக இருக்கும். ஏன்னா வேற யாரும் வந்து நம்மளோட சீட்ஸை வந்து எடுக்கிறதுக்கு நம்ம விடக்கூடாது. நம்மளே வந்து நிறைய பேர் அதை படித்து அதை எழுதும்போது ஆட்கள் அவங்க இங்கே வர்றது வந்து கம்மியாகும். ஸோ இதனால் வெக்ஸ் ஆகாதீங்க. அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு. இப்போ வந்து ஜூனியர் இன்ஜினியரிங் வந்து ஆல்ரெடி போஸ்டிங் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து என்டிபிசி வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த போஸ்டிங் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். இதோட முடிவு வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் வந்து சொல்லணும். ஸோ அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.